சிந்து பைரவி இன்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சினேகா வந்து இப்போ அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே இப்போ ரவுடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அசோக் அப்படிங்கிற ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணி நீ பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி வந்து சேதுங்கிறவங்களை கூப்பிட்டு போகிறாங்க, சேதுவையும் அதே நேரத்தில் அந்த ஹார்டு ஸ்கின் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரவுடி வந்து சரி நான் பார்த்துக்கிறேன் மேடம், நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லிட்டு அப்படி ஃபோனை வச்சிடுறாங்க. அதே நேரத்தில் ஸ்னேகா வந்து இங்கே சஞ்சய் கிட்ட ரொம்பவுமே வீர ஆவேசத்தோடு பேசி உன்னை வந்து நான் வேலையை விட்டே தூக்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரி எஸ்பி அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களா அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. மறுபடியும் நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இங்கே ஆறுமுகமும் சிவாவும் வந்துக்கிட்டு இருக்க அந்த காரை வந்து அந்த ஸ்னேகா ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிங்க வழிமறித்து சண்டை போட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த சேதுவையும் அந்த ஹார்ட் டிஸ்கையும் காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் ஆறுமுகமும் சிவாவும் அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. இங்கே வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தா எஸ்பி தான் ஃபுல்லாக இங்கே தேவராஜனுக்கும் ஸ்னேகாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, அதனால் அவங்களெல்லாம் இந்த கேஸ்லேருந்து இது பண்ணிட்டு வேற ஒரு ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சஞ்சய் அந்த கேஸை விட்டு வெளியில் போக சொல்லிடுறாங்க. சஞ்சய் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் அந்த கேஸை விசாரிக்கிறேன்னு சொல்லும்போது முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அன்னபூர்ணி, பைரவி, சிந்து 3 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த மாதிரி விசாரணைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. வெளியில் போனதுக்கப்புறம் ஸ்னேகாவுக்கு ஃபோன் வருது. அந்த அசோக்குங்கிற ரவுடி வந்து சேதுவையும் அந்த ஹார்ட் டிஸ்கையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னதுமே நான் ஒரு இடம் சொல்கிறேன், அந்த இடத்துக்கு நைட் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்னேகா சொல்லிடுறாங்க. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெளியில், அதாவது இவங்க இருக்கிற அந்த இடத்த விட்டு வெளியில் வராங்க. பார்த்தா ஆறுமுகமும் சிவாவும் வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எதிர்முனையில் பார்த்துட்டு இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா அதே நேரத்தில் இவங்க சொல்லும்போது அந்த இன்னொரு எஸ்பி சப்போர்ட் பண்ணுற எஸ்பி இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தோம்னா சிவா கிட்ட இவங்கெல்லாம் வந்து கோபமாக பேசி நீங்கள் சினேகா மேலே இருக்கிற இந்த பிரச்சனை இது மாதிரி பண்ணுறீங்க, அதனால் வந்து நான் உங்கள் மேலே கேஸ் போடுவேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு பேசி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா சஞ்சய்க்கு ஒரு ஃபோன் வருது. இவங்களோட டீம் வந்து கரெக்டாக அந்த ரவுடிங்க எல்லாத்தையும் அப்படியே வளைச்சி பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வந்து இவங்கள்ட்ட சொல்லிடுறாங்க. நீங்கள் என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டு போகும்போது பார்த்தா இப்போ அவங்கள எல்லாத்தையும் கரெக்டாக கூப்பிட்டு வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்னேகா ஏற்பாடு பண்ண அந்த அசோக், ரவுடி இவங்கெல்லாம். அதே நேரத்தில் அந்த ஏற்கனவே தள்ளி விட்டான்னு சொல்லி போய் சொல்லி அந்த பணம் கொடுத்தாங்களா அசோக்குன்னு, அவங்க அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாமே வந்து ஆதாரத்தோடு எல்லாம் அப்படியே கரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் எல்லாம் நிரூபிச்சிடுறாங்க. சஞ்சய் அந்த விஷயத்தெல்லாம் டீட்டெயிலாக அந்த எஸ்பிக்கிட்டே சொல்கிறாரு. இப்போ பார்த்தா தேவராஜன் சினேகாவால் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தோம் இந்த போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவா சிரிக்கிறாரு, ஆறுமுகம், பைரவி எல்லாமே அன்னபூர்ணி, சிந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த எஸ்பியாலும் ஒன்றும் பேச முடியல. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா தேவராஜனாக இருக்கட்டும், அதே நேரத்தில் சினேகாவாக இருக்கட்டும் அப்படியே அதிர்ந்து போயிருக்கிறாங்க. அடுத்து சிவா வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ சிந்துவும் பார்த்துட்டு இருக்காங்க, ஸ்னேகாவும் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னை விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.